ஹாய் ஆல் வாழைப்பழ கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? இன்றைக்கி நம்ம வீட்டில் 4 கற்பூரவள்ளி வாழைப்பழம் இருந்துச்சு. அதை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை, 1 கப் பச்சரிசி மாவு, 1 கப் திருகின தேங்காய், தேவையான அளவுக்கு ஏலக்காய் பொடி, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு மாவு பதத்தில் பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு இட்லி குண்டான் எடுத்துட்டு நல்லா அது கீழே தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுட்டு மேலே இருக்க இட்லி தட்டில் நல்லா நெய் ஊற்றி தடவி வச்சுக்கோங்க. அப்போ ஒட்டாமல் வரும். நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க அந்த மாவில் இன்றைக்கி நான் கொஞ்சமாக மஞ்சள் பொடியை ஆட் பண்ணியிருக்கேன். மறுபடியும் நல்லா பிசைஞ்சிட்டு நம்மளுக்கு தேவையான ஷேப்பில் அந்த இட்லி குண்டான் மேலே வச்சுட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் போல் ஸ்டீம் குக் பண்ணுங்கள். நல்லா மேலே ஒரு துணி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளுடைய மேலே இருக்க அந்த உமிழ் நீர் கொழுக்கட்டையில் பட சான்சஸ் இருக்கிறதுனால நல்லா ஸ்டீம் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எம்மியான கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். உண்மையாலுமே ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக் இது. ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.